தங்கமும் இல்லை தகரமும் இல்லை, வாக்களித்த மக்களுக்கு ஆப்பு வைத்த விஜய். தாய்மாமன் சீர்வரிசை வருமா வராதா? தாய்மாமன் சீர்வரிசை திட்டம் எப்போது அமல்படுத்தப்படும் என மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இன்றைய தேதி 1 பவுன் தங்கத்தின் விலை 1.18 லட்சம் ரூபாயாக உள்ளது. பல குடும்பங்களுக்கு 1 பவுன் நகை என்பதே எட்டாக்கனியாக இருக்கும் நிலையில் இந்த திட்டம் தங்களின் திருமணத்திற்கு உதவும் என ஏழை பெண்கள் பலரும் காத்திருக்கின்றனர். ஆனால் அதில்தான் பெரிய சவால் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு சராசரியாக 5 லட்சம் திருமணங்கள் நடக்கின்றன. அதில் 60% பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினை சேர்ந்தவர்கள் என வைத்துக் கொண்டால் கூட விஜய் தலைமையிலான அரசு ஒரு ஆண்டுக்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான திருமணங்களுக்கு 1 பவுன் தங்கத்தை வழங்க ஒரு ஆண்டுக்கு இதற்கே தமிழ்நாடு அரசுக்கு 1050 கிலோ அதாவது 1.5 டன் தங்கம் தேவைப்படும். அதாவது திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் வழங்கும் திட்டத்திற்கு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு 2400 கிலோ அதாவது 2.4 டன்கள் தங்கத்தை வாங்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக பிறந்த குழந்தைகளுக்கு அரை பவுன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தின்படி பார்க்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 7.5 லட்சத்திலிருந்து 7.8 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறார்கள். இவர்களில் 65%இலிருந்து 70% குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு இந்த மோதிரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,25,000 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு மட்டும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட வேண்டியிருக்கும். தற்போது இறக்குமதி வரி 6% இருந்து 15% உயர்ந்துள்ளது. இந்த நிலை எப்போது மாறும் என சொல்ல முடியாது. எனவே விஜய் அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் தொகையை செலவிட வேண்டிய கட்டாயம் இந்த ஒரு அறிவிப்பிலேயே ஏற்பட்டுள்ளது. தங்கம் விலை என்பது தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பதால் அடுத்த ஆண்டு இந்த செலவு இன்னும் கூட அதிகமாகலாம். எனவே நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாகவே மாநிலத்தின் பட்ஜெட்டில் பெரிய செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.